அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். பதிவு என்னவென்றால், சங்கடகர சதுர்த்தி விரதம் முறைகள் மற்றும் பலன்கள் என்னவென்று பார்க்க போகிறோம். ஓம் எனும் பிரணவ மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து துதிப்பவர்களுக்கு தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் ஏற்படுவது பிரபஞ்ச விதியாகும். இந்த ஓம்கார மந்திரத்தின் உருவம் கொண்டவர் விநாயக பெருமான் ஆவார். அவரை துதிப்பவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும். வணங்குபவர்களுக்கு வளங்களை தரும் விநாயக பெருமானை வணங்கும் ஒரு சிறப்புக்குரிய நாள்தான் சங்கடகர சதுர்த்தி. அந்நாளில் நாம் சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி அனுஷ்டிப்பது குறித்தும் அதனால் நமக்கு உண்டாகும் நன்மைகள் என்ன என்பதும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதிக்கு 4வது தினம் அல்லது திதியாக வருவதுதான் சங்கடகர சதுர்த்தி தினமாகும். ஆவணி மாதத்தில் வருகிற விநாயகர் சதுர்த்தி தினத்தில் சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்வது தொடங்க வேண்டும். இதிலிருந்து மாதந்தோறும் வருகிற சதுர்த்தி நாட்களில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து 11 சங்கடகர சதுர்த்தி தின விரதம் அனுஷ்டித்து சதுர்த்தி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் பிள்ளையார் சன்னதிக்கு சென்று அச்சன்னதியை 11 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். பின்பு விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்ட பின்பு நெற்றி பொட்டியில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டும் விநாயகரை வணங்க வேண்டும். வீட்டிற்கு வந்ததும் ஆழாக்கு பச்சரிசி ஊற வைத்து அத்துடன் சிறிது வெள்ளத்தூளையும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து உங்கள் வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கோ அல்லது வெளியில் திரியும் ஏதேனும் ஒரு பசுமாட்டிற்கோ உணவாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி விரத தினத்தன்றும் பசுமாட்டிற்கு உணவு கொடுப்பதால் விரதத்திற்கு பலன் அதிகரிக்கும். பின்பு வீட்டிலேயே விநாயகருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டை, இனிப்பு, சித்ரான்னங்கள், பால், தேன், கொய்யாப்பழம், வாழை, நாவல், சுண்டல் என பலவிதமான உணவுப் பொருட்களை விநாயகருக்கு நைவேத்தியம் வைத்து விநாயகருக்கு பிடித்த வன்னி இலைகளால் விநாயகரை அர்ச்சித்து விநாயகருக்குரிய மந்திரங்கள், சோஸ்திரங்கள் கூறி வழிபட வேண்டும். இந்த சதுர்த்தி விரத தினத்தன்று உணவேதும் அருந்தாமல் இருப்பது சிறப்பு. அது முடியாவிட்டால் பால், பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் நடக்கும் சங்கடகர பூஜையின் பொழுது விநாயகரின் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்க வேண்டும். பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களும் பூஜையையும் கண்குளிரக் கண்டு வணங்க வேண்டும். வீடு திரும்பியதும் பூஜை அறையில் பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலை படத்தை வணங்கி அவருக்கு வைக்கப்பட்ட நைவேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு எக்காரியத்திலும் தடை தாமதங்கள் இல்லாமல் வெற்றி கிட்டும். தொழில், வியாபாரம் போன்றவற்றில் மிகுந்த லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகள் கல்வி, சுவைகளில், கலைகளில் சிறப்பார்கள். குடும்பத்தின் பொருளாதார நிலை சிறிது சிறிதாக உயரும். வீட்டில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். இதுதான் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் சிறப்பு. நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.